டேய், ஏன்டா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? அது இல்லை, நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்லடா, அது நிறைய பேருக்கு இங்கே பிடிக்க மாட்டேங்குதுடா. நிறைய பேர் வந்து திட்டுறாங்க, நிறைய பேர் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியடான்னு கேட்குறாங்க. நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ணேன்? நான் வீடியோ தான்டா பண்ணுறேன். சொந்தக்காரங்க திட்டுறாங்க, வெளியே திட்டுறாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே என்ன சொல்கிறாங்கடா, நீலாம் ஏன்டா வீடியோ பண்ணுற அப்படின்னு. நம்மளை மாதிரி பசங்களாம் ஆசைப்பட தான் முடியும், அடையலாம் முடியாது. இதான் விதின்னு இருந்தால் யாரும் மாற்ற முடியாது. டேய், இதான் விதின்னு போயிட்டா வாழ்க்கை என்றைக்கும் மாறாது. நம்ம தான் முயற்சி பண்ணி மாற்றணும். அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்னா யோசிக்காத. உனக்கு என்ன தோணுது அதை செய். அவன் 1000 சொல்லுவான். அவன் ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வந்து அவனை நிறுத்திப்பார். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நடிக்கவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் சொல்ல மட்டும்தான் தெரியும். நீ இப்படி நடிக்காதரா, நீ நடிக்கிறதுனால ஒரு யூஸும் வராதுரா, உருப்படியாத வேலைக்கு போட அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். நீ மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் அப்படி தான். அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்னு யோசிச்சு அவங்க டேலண்ட் அவங்களே மறந்துடுறாங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னா கூட முதல் தாட்டி ஓட்டினா கற்றுக்க முடியாது, 2-3 வாட்டி கீழே விழணும், அப்போ தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த வெற்றி நம்மளுக்காக தேடி வரும். இங்கே பார், என் மனசில் பட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் உன் இஷ்டம். இவங்க பேச்சை கேட்டு இப்படி உட்காந்துருக்க போறியா, இல்லை உன் பேச்சை கேட்டு உன் லைஃப்பை மாற்ற போறியா?